மீனராசிக்காரர்களுக்காகத்தான் இந்த குரு பயிற்சி வருகிறது என்று சொல்லலாம். காரணம் என்னவென்றால், இந்த உலகத்தில் சந்திரன் மட்டும்தான் ஒரு ராசியை ராஜாவாக்கி அழகு பார்ப்பானாம். யாரு? சந்திரன். மீனராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்திலே கடகத்திலே சந்திரன் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெறுகின்ற சந்திர பகவான் 5ல் இருந்து என்ன பண்றார்? அப்படி 5ஆம் பார்வையா 9 பார்க்கிறார். குரு பகவானுக்கு 3 ஸ்தானங்கள் பிரதானம் இருந்தா 5, 7, 9. 5னா யோகஸ்தானம், 7னா கலத்திரஸ்தானம், 9னா பாக்கியஸ்தானம். இந்த 3 பார்வையுமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது. எப்படின்னா, யோகஸ்தானத்துக்கு குரு வந்ததால, குரு யார்? முதல்ல 1, 10 கூடியவர், அவர் யோகஸ்தானத்துக்கு வந்திருக்கார். அப்போ என்ன ஆகும்னா, இவர்கள் செய்யும் தொழிலில் டாப்பர் ஆவாங்க. நான் தான்டா இனிமேல் வந்து நின்னா தர்பாரு, அந்த மாதிரி நான் தான் வரப்போகிறேன். நினைக்குமே ஒரு விஷயத்தை தீவிரமாக நம்பினா அதை முதல்ல நீங்கள் உள்ளுணர்வாக நம்பணும். மற்றவன் நம்புறாங்கிறது அப்புறம். நீங்கள் டான்னு நினைக்கிறத நீங்களே நம்புறேன்னா மற்றவன் நம்ப போகிறதில்ல. அப்போ இந்த துறையில், எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் பாடுபட்டு உழைச்சி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. 5ஆம் இடத்திலே குரு பகவான் வருகிறார். புத்திர பிராப்தி. மீனராசிக்காரங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. மீனராசிக்காரங்க சொத்து சேர்த்த போகிறீங்க, நல்லா இருக்க போகிறீங்க. உங்கள் பேலன்ஸ் எல்லாம் தாறுமாறாக ஏறப்போகுது.